திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம். பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்துக்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் இள புகழேந்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அண்ணா வணக்கம்ண்ணா. அனைவருக்கும் வணக்கம். கேளுங்கம்மா. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியோட தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. அந்த பேட்டியில இந்த வக்ஃபு திருத்த சட்ட மசோதா குறித்து பல்வேறு கருத்துக்களை பேசியிருக்காரு. அந்த சட்ட மசோதாவோட நன்மைகள் என்ன, இஸ்லாமியர்களுக்கு எந்த விதத்துல அந்த சட்ட மசோதா நன்மை பயக்கும் என்று சொல்லி பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்காரு. இவ்வளவு நன்மை பயக்கக்கூடிய ஒரு மசோதாவை திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கிறாங்க, எதிர்த்து தீர்மானம் போட்டிருக்காங்க. இந்த இஸ்லாமியர்களை எப்போதுமே தூண்டி விட்டு அச்சுறுத்தும் விதமாக திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டு இருக்கு, ஓட்டு வங்கிக்காக. இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சதோடு மட்டும் இல்லாம நெல்லையில சமீபத்துல ஒரு ஓய்வு பெற்ற எஸ்ஐ ஒருத்தர் கொல்லப்பட்டார். அது உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த எஸ்ஐ மரணத்துக்கு கூட திமுக காரர் ஒருத்தர் தான் காரணம். அந்த திமுக காரர் அந்த நிலத்தை கைப்பற்றி அவர்கிட்ட இருந்து மீட்க போகத்தான் இந்த மாதிரி அவரை கொண்டுட்டாங்க. இந்த மாதிரிலாம் நடக்க கூடாதுன்னு தான் நாங்க இந்த வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை கொண்டுட்டு வந்திருக்கோம். அதனாலதான் திமுக எதிர்க்குது. இப்படி எல்லாம் பல்வேறு காரணங்களை திமுக மேல அடுக்கிறாரு. அது குறித்து சொல்லுங்க. அதாவது மிஸ்டர் அண்ணாமலை, நீங்க அவரை பத்தி தான் கேள்வி கேட்கறீங்கன்னு நினைக்கிறேன். மிஸ்டர் அண்ணாமலை ஐபிஎஸ் படித்த ஒரு அதிகாரியா அப்படின்றதே நமக்கு சந்தேகமா இருக்கு. கேட்டீங்கன்னா தொடர்ந்து பேசக்கூடிய பேச்சுக்கள், இப்ப அந்த ஆக்ட்ல இருக்கிற அமெண்ட்மெண்ட் பத்தி சொல்லும் போது யார் நேரடியா அதுக்கு பதில் சொல்லக்கூடியவங்க? நானோ இல்ல அண்ணாமலையோ இல்ல இங்க இருக்கிற நம்ம எல்லாரையுமே விட்டுடுங்க. யார் தெளிவாக அந்த சட்டத்தின் மூலமாக, சட்ட திருத்தத்தின் மூலமாக எங்களுக்கு நல்லது நடக்குது, எங்களுக்கு கெட்டது நடக்குதுன்னு யார் சொல்லணும்? இஸ்லாமிய பெருங்குடி மக்கள். இஸ்லாமிய மக்கள் இந்தியா முழுவதும் இதை எதிர்க்கிறார்கள். அப்படி இஸ்லாமியர்கள் எதிர்க்கிறார்கள்னா அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியாதான். அண்ணாமலைதான் அறிவு ஜீவியம் கொடுந்தான். அறிவு கொழுந்து அப்படியே எரியுது புடிச்சுக்கிட்டு. இஸ்லாமிய பெருமக்களில் ஆய்வாளர்கள், மிகப்பெரிய அறிஞர்கள், மிகப்பெரிய விஞ்ஞானர்கள், விற்பனர்கள் எல்லாரும் இருக்காங்க. எல்லோருக்குமே தெரிகிறது பாரதிய ஜனதா என்ற பாசிஸ்டுகள் ஒரு காரியத்தை செய்கிறார்கள் என்றால் அதன் உள்ளே இருக்கிற சதி திட்டம், அதை அவன் மறைச்சு செய்யறான் என்பதை எல்லோரும் எதிர்க்கிறாங்க. அண்ணாமலைக்கு என்ன கிடைக்குது? 420 மலைன்னு அதுக்குதான் பேர் வச்சாங்க. இந்த 420 மலைக்கு என்ன இருக்கு ஏன் தெரியுங்களா? முதல்ல ஒரு சின்ன விஷயமாக இப்ப இருக்கக்கூடிய வக்ஃப் ஆக்ட் இருக்கிறதுக்கு அதுல இஸ்லாமியர் இல்லாத பிற மதத்தவர் இருவரை மெம்பராக போடணுன்றதுக்கு என்ன அவசியம்? ஏன் அதை செய்த? அதுக்கு முதல்ல பதில் மீதி எல்லாம் அப்புறம் அதை நான் இப்படி பண்ண அப்படி பண்ண இல்ல. இதை அந்த போர்டுல 2 பேரு பிற மதத்தவரை போடலாம் அப்படின்னா யார போட்டாங்க? RSS காரனை போடுவேன். போட்டு அந்த வக்ஃப் போர்டினுடைய சட்டத்திட்டங்கள், செயல்பாடுகள் எல்லாத்தையும் திருடி நீ அயோக்கியத்தனம் பண்றதுக்கான வேலை பார்ப்ப. இன்னும் ஒண்ணு, அந்த வக்ஃப் போர்டுடைய சேர்மன் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை சுத்தமா க்ளோஸ் பண்ணிட்டு அங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வைக்கிறது. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு ஃபுல் பவர். அப்புறம் எதுக்கு வக்ஃப் போர்டு? அப்புறம் எதுக்கு அந்த போர்டு? அப்புறம் இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் அவங்களுடைய சமய ரீதியாக அவர்களுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்பு 1954 துவக்கப்பட்டது. அதுல அமெண்ட்மெண்ட்ஸ் வித் கன்சென்ட், அதெல்லாம் அடிக்கடி இந்த 420 மலைலாம் பேசுறானுங்க. நடுவுலயே ஒரு முறை திருத்தம். ஆமா, அப்போ ஆட்சி காங்கிரஸ் காலத்துல செய்யும் பொழுது கூட வித் கன்சென்ட் ஆஃப் இஸ்லாமியர்கள் அந்த போர்டு மெம்பர்ஸ் கலந்து பேசி இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ப அவர்களுக்கு சில நன்மைகள் செய்வதற்கான நிலைப்பாட்டில் அதெல்லாம் செஞ்சாங்க. அப்பெல்லாம் ஒண்ணு எல்லாருமே ஓகே. ஆனா இவர்கள் செய்தது என்பது மிக மோசடித்தல். கலெக்டருக்கு பவரை கொடுக்குற, 2 மெம்பரை போடுற, அதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள்ல அங்கங்க விசாரணைன்ற இவர்கள் நடவடிக்கை. என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா போர்டை சுத்தமா க்ளோஸ் பண்றது. வேணுன்னே இத்தனை ஆண்டு காலம் இருக்கிற வக்ஃப் போர்டுல அந்த வக்ஃப் போர்டுடைய ப்ராப்பர்ட்டிஸ், அந்த இந்து கோயிலுடைய ப்ராப்பர்ட்டி, இது இந்த நபருடைய ப்ராப்பர்ட்டி அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாரையும் தூண்டி விட்டு ஏற்கனவே அந்த ப்ராப்பர்ட்டி அதுல இருக்கிறதெல்லாம் மற்றவங்களுடைய ப்ராப்பர்ட்டி ஆக்கி இவர்கள் செய்கிற பித்தலாட்டத்தை இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் எதிர்க்கிறார்கள். பெண்கள் அந்த போடணும் அப்படின்னு அப்படி பெரிய புரட்சிகரமாக சொல்றாராம் 420 மலை. பெண்கள் ஏற்கனவே அதுல உறுப்பினர் இருக்கிறாங்க.
சும்மா இந்த வேலையெல்லாம் காட்டாது. 2 பேர் போடணும்னா அந்த 2 பேரும் யார்? பிற மருத்துவரை சேர்ந்தவரையும் கூட நீ போட்டு போவ. இதெல்லாம் இந்த மாதிரி செய்யறதுதான் எல்லாரும் ஒட்டுமொத்தமா எதிர்க்கிறார்கள். அதை நம்முடைய முதல்வர் அவர்கள் மிக தெளிவாக இந்தியாவிலேயே அசம்பிளியில இது கொண்டு வந்து தீர்மானம் கொண்டு வந்து அதை மேலையும் அனுப்பி நம்ம எம்பிகள் மூலமாகவும் பேச வச்சு பிரைம் மினிஸ்டரே நானே பாக்குறேன் டைமை பிக்ஸ் பண்ணுன்னு சொல்லி நம்ம வந்து கடுமையான எதிர்ப்பை பதிவு பண்ணியிருக்கோம். நீ நியாயம் நேர்மை அப்படின்னு இருந்தா எங்க முதல்வர்கிட்ட அங்க ஆர்கியூ பண்ணி பாரு, எங்க தலைவர்கள் எங்களுடைய எம்பிகள்கிட்ட பேசி பாரு, அப்ப தெரியும். அண்ணாமலை 420 மலை மொத்தமா ஒரு எப்படி சொல்றது 100% வந்து ஃப்ராடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நெல்லை மரணத்துல அந்த கொலையில கூட திமுக காரங்க சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த நில அபகரிப்பு அவங்க பண்ணனதுனாலதான் இதை அவர் கேட்க போகதான் கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அது குறித்து சொல்லுங்க. அதாவது எந்த சம்பவம் நடைபெற்றாலும் சம்பவங்கள் நடைபெறாமல் உலகம் கிடையாது. இப்ப வந்து இவர் வந்து நடைபெற்ற சம்பவத்தை பற்றி குறிக்கின்ற பொழுது அங்க நடந்த தகராறுல ஒருத்தவங்க அடிச்சுக்கிட்டான், ஒருத்தவங்க போய்கிட்டான், இறந்துட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, காயம்பட்டாங்க அப்படின்றது சொல்லி அவர்லாம் திமுக இவர் இந்த கட்சிக. சம்பவம் எதுக்கு? அரசியலா? திமுகவுக்கு இந்த சம்பவம் நடைபெற்றதை வச்சுதான் நாங்க வந்து சட்ட திருத்தமே கொண்டுட்டு வரோன்ற மாதிரி சொல்றாரு. அப்ப இந்தியா முழுக்க அந்த மாதிரி நடக்குதுன்றாரா? அதான் மொத்தமாவே எல்லா விதத்திலையுமே தப்பும் தவறுமாக உளறி தள்ளுறது. ஏன்னா நாட்டுல கலவரம் வரணுமா? இந்த ஆள் பேசினார் பாருங்க, எப்ப ஒரு 10 நாளைக்கு முந்தி, பீகார் தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் தாக்கப்படுகிறார்கள். யாரு? 420 மலை அண்ணாமலை சொல்றது. அத சொல்லி அங்க பிரச்சனையை உண்டாக்குறதுக்காக அண்ணாமலை சொன்ன வேலை இது. இந்த மாதிரி பிராடு வேலைகள். அப்ப தமிழ்நாடு அரசு மட்டுமல்ல, தேஜஸ்வி யாதவ் அங்க இருக்காருல்ல, தேஜஸ்வி யாதவ் மூலமாக அதெல்லாம் கிடையாது, தமிழ்நாட்டுல எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, இது வந்து தவறான தகவல் அப்படின்னு செய்தியை வெளியிட்டாங்க அரசு பூர்வமா. இந்த மாதிரி யாராவது சொல்றது போறதெல்லாம் காதுல வச்சுக்கிட்டு பிரச்சனைகளை அதிகமாக்குற வேலைய செய்யறது. இப்ப பாருங்க, அதை விட இன்னொரு மோசமான செய்தி என்னன்னா, மைக்கேல்பட்டியில ஒரு மாணவி, ஒரு ஸ்டூடெண்ட், அந்த மாணவியினுடைய காணொளி, செல்லர் காணொலிய பரப்பி மத மாற்றத்தால் தற்கொலைக்கு முயன்றார் அந்த மாணவி அப்படின்னு சொன்னது மிஸ்டர் அண்ணாமலை. நீ எங்க விசாரிச்சு சொன்ன, எதை பண்ண? உண்மை என்ன தெரியுமா? அப்புறம் போலீஸ் காவல்துறை விசாரித்தால் சித்தியின் கொடுமையால் தற்கொலைக்கு முயன்றது வெளியாயிடுச்சு. அந்த பொண்ணை அப்புறம் சொல்லிடுச்சு, அரசின் மீது ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை வைக்கணும், பழிய போடணும். உண்மை அந்த மாதிரி இருக்கும்போது அதை கொண்டாந்து இப்படி விடுறது. இந்த மாதிரிதான் எதுக்காவது ஒண்ணா உடனே அதை அரசு ரீதியாக்குறது இல்ல கட்சி ரீதியாக மாத்துறது. இன்னொன்னு பாருங்க, ரொம்ப காமெடி என்ன, இந்த அண்ணாமலை சொல்றது நம்ம எதுக்காக சொன்னா, மருதமலை கோயிலுக்கு 1962 திமுக காரர்கள் கரண்ட் கொடுக்காம நிறுத்திட்டாங்க. முருகனை இருட்டுல விட்டார்கள் திமுகவினர் அப்படின்னு 420 மலை குதிக்குது. எல்லாரும் சிரிச்சாங்க. ஏன் தெரியுமா? 67 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியே வருது. முருகனுக்கு 62 இருட்டை கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி விவரமும் புரியாம, ஆனா பேசும்போது முகத்தை பாருங்க, மருதமலை குடமுழுக்கு பத்தி கூட பேசியிருக்காரு. இவங்களுக்கு வந்துட்டு நான் எப்படி தெரியுமா, நான் அது தெரியுமா, நான் இதெல்லாம் விடமாட்டேன். இந்த மாதிரி ஒரு ஆக்டராகவே இருக்கிறது. இன்னும் ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு உளவுத்துறையில் தமிழ்நாடு உளவுத்துறையில 60% வேறு மதத்தினர் இருக்கிறார்கள், இந்துக்கள் இல்ல அப்படின்னு சொல்றது யாரு? இந்த 420 அண்ணா. இதெல்லாம் ஆதாரத்தோடு நான் சொல்றேன். தமிழ்நாட்டின் உளவுத்துறை காவல்துறையில 60% பிற மதத்தவர்கள் இருக்கிறார்கள் சொன்னது அண்ணாமலை. இப்ப கொடுத்த பேட்டி மாதிரிதான் இந்த லட்சணம். அதுக்காக சொல்ல வரேன். ஆனால் உண்மையிலேயே இருக்கிற நிலையை பார்த்தால் உண்மையில் 18% மட்டும்தான் பிற மதத்தில் இருக்காங்க தமிழ்நாட்டு உலகம். இவனுக்கு யாரு, இந்த நபருக்கு யாரு இந்த மாதிரி சொன்னது 60%? அப்போ மத ரீதியாக பிரச்சனைகளை உண்டாக்குவது, யாராவது ஒண்ணு தூண்டி விட்டுட்டு எதையாவது பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறது, அப்படிப்பட்ட பொய்யனாகவும் இருக்கிறார். அறிவு கொஞ்சம் கூட இல்லாத ஒரு நிலையில நம்ம ஆட்சி மேல குறை சொல்லணுமா? கலைஞர் தலைவருடைய தளபதியினுடைய ஆட்சியை கேவலப்படுத்தணும், அதுக்காக அந்த சுத்திக்கிட்டு தெரியலான்றது. அண்ணாமலை சும்மா அப்படியே பேட்டி கொடுக்குறேன்னு சீரியஸா
நான் அந்த போட்டிக்கு போக மாட்டேன், இன்னைக்கு என்னுடைய பதவியே போனாலும் பரவாயில்லை, என் கட்சி சொல்வதை நான் கேட்பேன். இவர் கிழிச்சாரு. இவரு அப்படியே ஒன்றா அப்படியே தொண்டரடி பொடி ஆழ்வாராங்க. நீ ஐபிஎஸ் ஆபீசரா இருந்துட்டு அங்க கண்ணா பின்னான்னு கெட்ட பேரை வாங்கிட்டு திருத்தி விட்டாங்க, போடா வெளியேன்னு. அதை தூக்கிட்டு அதிமுக வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு உன்னை பயன்படுத்தலாம்னு பிஜேபி உன்னை போட்டுச்சு. அங்கேயும் சண்டையை போட்டுக்கிட்டு நீ கரெக்டா பண்ணிக்கிட்டு இருக்கிற, அது எங்களுக்கு தேவையில்லாத விஷயம். ஆனால் உங்களுடைய குணநலனுக்காக அதை சொன்னோம். இப்ப பாருங்க, ஜல் ஜீவன் திட்டம் இருக்கு இல்லையா, யூனியன் கவர்மெண்ட், அதுவே வந்து பிராடான ஒரு திட்டம். அது ஒண்ணு தொகைய கோடிக்கணக்கில் அறிவிப்பான், லட்சக்கணக்கில் ஒதுக்குவான். அந்த குரூப் மிஸ்டர் நரேந்திர மோடியினுடைய கவர்மெண்ட் ஆரிய மாடல், ஆரிய மாடல் அரசு. அந்த ஆரிய மாடல் அரசுல இவர் என்ன சொல்றாரு, 50% கூட தமிழ்நாட்டின் அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம் அதை நிறைவேற்றவில்லை. நான் குற்றம் சாட்டுகிறேன், யார் வேண்டுமென்றாலும். யார் சொன்னது? யாரு? மிஸ்டர் அண்ணாமலை. அப்புறம் அதை ஆய்வுக்கு எடுத்து பார்த்தா என்ன சிரிப்பு தெரியுமா, அண்ணாமலையதான் முகத்துல அடிக்கிற மாதிரி சொல்றாங்க. என்னன்னா, 2022 இருந்து அந்த திட்டத்தை சிறப்பாக தமிழ்நாடு அரசு நிறைவேற்றியதற்காக தமிழ்நாடு அரசுக்கு யூனியன் கவர்மெண்ட், ஒன்றிய அரசு விருது கொடுத்திருக்கிறது. நாம ஒண்ணும் சொல்லல, அந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் நம்ம கவர்மெண்ட்டுக்கு ஒரு பிரைஸ் பண்ணி விருது கொடுத்திருக்கு. இந்தியாவிலேயே நம்பர் 1 டாப்பா செஞ்சிருக்கீங்கன்னு உன் கவர்மெண்ட் தான் ஏன் கொடுத்திருக்குது. நீங்க உட்கார்ந்து தலைகீழா நடந்துகிட்டு குதிச்சுன்னு கிடக்குற. அதான் நீ படிச்சவனா படிக்கிறியான்ற சந்தேகத்துக்காக சொல்ல வந்தேன். ஏன்னா இருக்கிற ஒவ்வொன்றையும் பார்க்கின்ற போது, அதாவது 11 வருட பணியிலே 2 லட்சம் வழக்குகளை பார்த்தேன். இவரு இருந்ததே 9 வருஷம், இதுல 11 வருஷம் பொய். இதெல்லாம் இன்னும் நிறைய வருது. எதுக்காக சொல்றோம், பேச்சு என்பதை நீங்க எந்த காலத்திலும் எடுத்துக்கொள்ள கூடாது. அரசியல் ரீதியாக பொய் பேசுவது, மதத்தை வெளியே தூண்டி விடுவது, கலவரத்தை உண்டாக்குவது, எதை வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கிற அண்ணாமலையை உலகம் சொல்லுகிற 420 மலை என்பதற்கு பொருத்தமான. சரிங்கண்ணா, இன்னைக்கு வந்துட்டு நம்ம முதல்வர் அவர்கள் சட்டமன்றத்துல பேசியிருக்காரு. நீட்டை வந்துட்டு அந்த நீட் மசோதாவை ஒன்றிய அரசாங்கம் வந்து தடை பண்ணனதுக்காக வேண்டி, ரத்து பண்ணனதுக்காக வேண்டி அனைத்து கட்சி கூட்டம் போடுறோம், 9ஆம் தேதி போடுறோம்னு சொல்லியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி தேர்தல் வருதுன்றதுக்காக இவங்க வந்துட்டு ஏற்கனவே இது குறித்து உச்ச நீதிமன்றத்துல இருக்கு, எங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, இப்ப எதுக்கு தேர்தலுக்காக இந்த நாடகம் போடுறாங்க என்று சொல்லி எடப்பாடி பழனிசாமி வந்து கேள்வி கேட்டிருக்காரு. அது குறித்து சொல்லி, எடப்பாடி பழனிசாமி எல்லாம் ஒரு முதலமைச்சர் என்று சொல்வதற்கே தகுதியோ தரமோ இல்லாத ஒரு நபர்கள். சும்மா அந்த பதவியில சேர்ல உட்காந்தீங்கன்னா கொள்ளையடிக்கலாம், அதிகாரிகள் ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, எழுதி கொடுக்கறத பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே போஸ்ட் கொடுத்துட்டு போற ஆட்கள். ஏன்னு எதுக்காக நம்ம சொல்றோம்னா, தூத்துக்குடி எல்லாருக்கும் தெரியும்ல, 13 பேரை சுட்டு கொன்றானுங்க மக்களை. கேட்டா நானு டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன முதலமைச்சர் இந்தியாவிலே இந்த ஒரு நபர் மட்டும்தான். வித்தவுட் இஸ் கன்சென்ட் தேர் இஸ் நோ ஆர்டர்ஸ். அதுதான் உண்மை. ஏன்னா மறுநாள் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் விசாரணையில சொல்லிட்டாங்க, எல்லாம் சிஎம் ஆபீஸ்ல இருந்து சொன்னதுக்கு பிறகுதான் சுட்டோம்னாங்க. இந்த மாதிரி ஒரு பொய்யன் எடப்பாடி. எடப்பாடி ஒரு பொய்யன் என்பதற்காக இந்த காரணத்தை சொன்ன வேற ஒண்ணும் இல்ல. நீட் சம்பந்தமாக ஒன்று தெரியுங்க, நீட் நீங்க காங்கிரஸ் வந்துச்சு, அப்ப கூட என்ன சொல்ற தெரியுமா, எந்த மாநிலம் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அந்த மாநிலத்திற்கு விதிவிலக்கு அளிக்கப்படும். அது முதல்ல எழுதி வச்சுக்கோங்க. அது பண்ணாங்க. இப்ப இனிமே அதான் அனைத்து கட்சி கூட்டம் போட்டு, ஏற்கனவே இப்ப உச்ச நீதிமன்றத்துல இருக்கு, அனைத்து கட்சி கூட்டம் போட்டு என்ன பண்ண முடியும்னு சொல்லி அதை பத்தி சொல்லுங்க. பண்ண முடியும்னா நான் சொல்ல பாருங்க, எக்ஸப்ஷன் ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு வாங்குச்சு, அதை தான் மறுபடியும் நம்ம கேட்டோம். இப்ப நீ நீட் எங்க நடத்திக்க, எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு விதிவிலக்கு எங்களுக்கு கொடு, தமிழ்நாட்டை விதிவிலக்கு கொடு. ஏன்னா மாணவி குழந்தை வந்து நேத்து கூட ஒரு குழந்தை இறந்து போச்சு. அது மனசு வேதனையா இருக்கு. இதையெல்லாம் பார்த்துதான் முதல்வர் மனசு வெந்து போய் கஷ்டப்பட்டு சொல்றாரு, குழந்தை செத்தா என்ன, எத்தனை பேர் அழிஞ்சு போனா என்னன்னு எடப்பாடியும் 420 மலை அண்ணாமலையும் பேசலாம். இவனுங்க கள்ள கூட்டணிக்கு இது ஒரு ஆதாரமாக உதாரணமாக இருக்கலாம். ஆனால் உண்மையில அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி எதுக்காக சொல்றாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்ல ஃபைல் பண்ணும்போது, உனக்கு தெரியுமா கோர்ட்டை பத்தி? உனக்கு என்ன தெரியும் கோர்ட்லாம் என்னன்னு? ஒண்ணுமே தெரியாது. வெளியில உட்காந்துக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு கிடக்குற. கோர்ட்ல எங்களுடைய அட்வொகேட்டு
அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் எடுக்கிற முடிவை கூட நாங்க ஃபைல் பண்ண முடியும். உன் முதலமைச்சர் ஜெயலலிதா, உன்னுடைய தலைவி ஜெயலலிதா அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை மூடிவிட்டு அதை வேறு வித கலை நிகழ்ச்சி நடத்துற கூடமாக மாற்றணும்னு சொல்லிட்டு திட்டம் போடும்போது நான் மாணவரணி செயலாளராக இருந்து அப்போ 1,00,000 கையெழுத்த முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரும் அண்ணன் தலைவர் தளபதி அவர்களுடைய அனுமதியோடு நான் வாங்கினேன் சென்னையை சுத்தி. எதுக்காக சொல்றேன் தெரியுமா? எல்லாரும் சொன்னாங்க என்னங்க 1,00,000 கையெழுத்து வாங்கிட்டா போதுமானாங்க. அந்த கையெழுத்து வாங்கிய டாக்குமெண்ட்டை அண்ணன் தலைவர் தளபதி அழைத்து கொண்டு போய் ஆளுநர் அன்னைக்கு கொடுத்தோம். அதனுடைய ஒரு காப்பி கோர்ட்ல, ஹைகோர்ட்ல கேஸ் நடக்குது. அந்த கேஸ் நடக்கிறது ஆர்குமெண்ட்ல திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் ஆயிடுச்சு. 1,00,000 மக்கள் சென்னை மாநகரத்துல இருக்கவங்க அந்த இதை வந்து மாற்றக்கூடாது அப்படின்னு கையெழுத்து போட்டிருக்காங்க அப்படின்றதையும் அங்க ஆர்குமெண்ட்ல எடுத்து வச்சாங்க. நாம வெற்றி பெற்றோம். இன்னைக்கு அந்த நூலகம் இருக்கு. உடனே இங்க அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டத்தை போட்டுனா அதனுடைய விளைவு வந்து அங்க கோர்ட்ல எதிரொலிக்கும். அந்த முதல்ல இந்த நபர்கள் புரிஞ்சுக்கணும். எடப்பாடி வந்து எதை வேண்டுமென்றாலும் பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளு. இந்த அண்ணாமலை என்பது ஒரு 420 மலை பொய்யர்கள். இந்த கள்ளத்தனமான இந்த உறவு இவர்களால் வெளிப்பட்டு இருக்கிறதே தவிர அந்த எஸ்ஐ இறந்துட்டாங்க போயிட்டாங்கன்றது அது அவர்களுடைய சொந்த பிரச்சனையோ மற்ற கலவர்களோ இருக்கலாம். அதுல இந்த கட்சிக்காரரு அந்த கட்சிக்காரரு அதனால அந்த கட்சியே அப்படின்னு பேசுறதெல்லாம் எந்த விதத்திலையும் புத்தி உள்ளவர்கள், அறிவுள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. நல்லதுங்கண்ணா, நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம், நன்றி.